ஹலோ மக்களே! வெற்றிமாறன் அதுக்கப்புறமா சிம்பு. இவங்க 2 பேரும் காம்போல வரப்போற படம் அடுத்து வடச்சென்னை 2 தான் அப்படிங்கிற நியூஸ் இன்டர்நெட்ல ரொம்பவுமே பரவலா பேசப்பட்டு வந்துச்சு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வெற்றிமாறன் அவர்களே இதுக்கு ஒரு சரியான பதில் அளிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு வாங்க பார்த்துருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ்ல நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவரு இந்த இஷ்யூவ குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப நாளா பேசப்பட்டு வந்த சூர்யா அண்ட் வெற்றிமாறன் காம்போல வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் ரொம்பவுமே டிலே ஆவறனால அடுத்த ப்ராஜெக்ட்டாக சிம்பு அவர்கள வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு மாரி பேசியிருக்காங்க. ஸோ அவருக்கு முதல் ஐடியாவா என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள வச்சு வடசென்னை யூனிவர்ஸ்லயே ஒரு கதையை மேக் பண்றது தான். ஸோ அதுதான் இவங்களோட பிளானாவும் இருந்திருக்கு. அண்ட் இத பத்தி தனுஷ் அவர்கள்ட்ட பேசும்பொழுது அவரும் நீங்க தாராளமா இந்த நியூஸ்லயே படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காராம். ஸோ அதனாலேயே இப்போ சிம்பு அவர்கள் வச்சு வடசென்னை யூனிவர்ஸ்ல ஒரு படத்தை இப்போ ஷூட்டிங்ல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரோமோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியே லீக் ஆயிட்டு இருக்கு. அண்ட் குறிப்பா அவரு இந்த படத்தோட டைட்டில் வடசென்னை 2 இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வடசென்னை 2 அப்படிங்கிறது அன்பின் எழுச்சி, அதாவது தனுஷ் அவர்களை வச்சு தான் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வெற்றிமாறன் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சிம்பு அண்ட் தனுஷ் அவர்களுக்கு தனிப்பட்ட காம்படிஷன் சினிமா வட்டாரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் பரவிட்டு இருக்கும். ஆனா இவங்க 2 பேருமே இந்த முடிவுக்கு ஒத்து போனதாகவும் சொல்றாங்க. ஸோ வெற்றிமாறன் அவர்கள் சொல்றத பார்த்தா மேபி இந்த படத்துல தனுஷ் அவர்களோட கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் ஆல்ரெடி வந்த லீக்ஸ் படி இந்த படத்துல நெல்சன், மணிகண்டன், கவின் இவங்கள மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸுமே இருக்க போறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படம் வடசென்னை யூனிவர்ஸ்லயே பண்றனால அந்த கேரக்டர்ஸும் இதுல கண்டிப்பா வர மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு வெற்றிமாறன் அவர்களே ஏன் இதுக்கு பதில் தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு வடசென்னை 2 தனுஷ் இல்லாம சிம்பு வச்சு பண்ற மாதிரி நியூஸ் இன்டர்நெட் ரொம்பவே பரவலா பரவிட்டு வரதை பார்த்து தான் அவரே தன் வாயால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு. அண்ட் சிம்பு வச்சு பண்ண படம் இந்த படத்தோட ப்ரொடியூசருமே தானு அவர்கள் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க பிளான் பண்ண வாடிவாசல் படம் மேலே என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஆனா சினிமா வட்டாரங்கள்ல அந்த படம் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த படத்துக்கான சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால தான் படம் எடுக்க லேட் ஆகுது. ஆனா படம் கேன்சல் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அவரு சொல்லியிருக்காரு. சிம்பு அண்ட் வெற்றிமாறன் இவங்களோட காம்போ முறை இணைய போகுது. ஸோ அதுல வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் சிம்பு ஒரு நல்ல பர்ஃபார்மர். அண்ட் இவங்க 2 பேரும் வடசென்னை யூனிவர்ஸ்ல ஒரு கதையை இணையறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம் தான். இப்ப இருக்கிற தமிழ் சினிமால உண்மையிலேயே இன்னும் நல்ல படங்கள் நிறைய வரணும். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல முடிவா இருக்கும். அண்ட் குறிப்பா தனுஷும் இந்த படத்துல ஜாயின் ஆனாரு அப்படின்னா வேற லெவல் செலிப்ரேஷன் தான். அண்ட் குறிப்பா அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடசென்னை யூனிவர்ஸ்ல இந்த படம் எடுக்கிறதுனால வடசென்னையோட ஓனர் தனுஷ் அவர்களே இந்த படத்துக்கு எந்த ஒரு காசுமே வாங்காம என்ஓசி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். ஸோ இது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ரிலீஸ் ஆன ஷூட்டிங் ஸ்டில்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட் பண்றதுக்காக தான். அண்ட் அதுல ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோமோலே சிம்பு 2 கெட்டப்ல வரப்போறதா சொல்றாங்க. இந்த ப்ரோமோவும் சில டிலேயால இன்னும் ரிலீஸ் ஆகாமலும் இருக்கு. அண்ட் அதுவுமே கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. வெற்றிமாறன் அவர்களே இதுக்கு ஒரு சரியான பதில கொடுத்தது ஃபேக் நியூஸஸ்க்கான ஒரு நல்ல பதிலடி தான். ஸோ இது வரைக்கும் கேள்விப்பட்ட நியூஸ் இந்த படத்தை பத்தின ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு. இதுக்கு மேலே இந்த படத்துல இருந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.